ஒரு நாள் 10 தவளைங்க அடைக்கலம் தேடி மலை அடிவாரத்துல இருந்து குதிச்சு மேல போயிட்டு இருந்ததாம். அப்பா அதுல இருந்த 2 தவளைங்க தெரியாம பெரிய பள்ளத்துல விழுந்துருச்சாம். மேல இருக்கும் தவளைக்கும் என்ன செய்யறது தெரியல, பள்ளத்துல இருக்கும் தவளைக்கும் என்ன செய்யறது தெரியல. அந்த 2 தவளைங்களும் எவ்வளவோ வெளியே வர முயற்சி பண்ணிச்சான், வெளியே வர முடியல. கொஞ்ச நேரம் கழிச்சு மத்த தவளைங்க, இனிமே உங்களால வெளியே வர முடியாது, தேவையில்லாம முயற்சி பண்ணி உங்களுடைய சக்தியை வீணாக்காதீங்க, அதனால அங்கேயே இருந்து செத்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிச்சான். அதுல ஒரு தவளை பயத்திலேயே செத்து போச்சான். இன்னொரு தவளை முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்ததான். 8 மணி நேர போராட்டத்துக்கு அப்புறமா அந்த தவளை வெளியே வந்துச்சான். அதை பார்த்த மத்த தவளைங்க, நாங்க உன்னை எவ்வளவோ சொன்னோம் உன்னால முடியாதுன்னு, ஆனா நீ எப்படி மேல வந்த அப்படின்னு கேட்டுச்சான். அப்ப அந்த தவளை சொல்லிச்சான், நீங்க சொன்னது எனக்கும் எதுவும் சரியா கேட்கல, நீங்க என்ன ஊக்கப்படுத்துறீங்கன்னு நினைச்சுதான் நான் மேல வந்தேன் அப்படின்னு சொல்லிச்சான். இதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலயும் நம்மள நிறைய பேர் இறக்கி பேசவும் குறை சொல்லவும் நம்மள மட்டம் தட்டவும் இருப்பாங்க. அப்ப எல்லாம் நாம காது கேட்காதத போல இருந்துட்டா நம்மளுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும். நம்ம மனசுக்கு பிடிச்ச காரியங்களையும் செஞ்சு வாழ்க்கையில வெற்றி அடையலாம். முயற்சி செஞ்சு பாருங்க.